முன்பதாக நிற்கணும்னு ஆசைப்படுறார். நீ கர்த்தருக்கு முன்பதாக நிற்கணும்னு ஆசைப்படுறார். அவர் உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறார். ரகசியங்களை சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். உமேல அபிஷேகத்தை ஊத்தணும்னு ஆசைப்படுறார். அதனாலதான் சொல்றாரு, ஓடினது போதும், கொஞ்ச நேரம் மறைவுல உட்காரு. நீ மறைவுல உட்காரு. எதிரில தாகம் எடுத்துச்சுன்னா உனக்கு கேரித் ஆறு இருக்கு, தண்ணி குடி. பசி எடுத்துச்சுன்னா காக்கா அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வரும், சாப்பிடு. ஆனா ஆவிக்குரிய தாகமும் பசி எடுத்துச்சுன்னா நான் வர என வார்த்தை சொல்லும், நானே ஜீவ தண்ணீரா இருக்கிறேன். இரண்டாவது சொல்லும், நானே அப்பமா இருக்கிறேன். அப்போ பிசிக்கலும் ஸ்பிரிச்சுவலும் ரெண்டுத்தையும் கர்த்தர் சந்திக்கிறார். கர்த்தர் சில நேரத்தில் உட்காருன்னா நம்பி உட்காருங்க. ப்ராவிஷன் அவர் கொடுப்பார், தேவை அவர் சந்திப்பார். அவர் தானே உட்காருன்னாரு, அப்ப அவர் தான் பார்த்துப்பாரு.